பெரியவர்களையும் எல்லா விதமான ஊழியர்களையும் அதிகாரிகளையும் கர்த்தாவே நீர் ஆசீர்வதியும். இந்த கூட்டத்திலே உடைய பிரசன்னம் இருக்க ஜெபிக்கிறோம். எங்களோடு தங்கியும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவிக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகும். 2025 பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோம். பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இந்த பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. சர்வத்தையும் படைத்தான சர்வவல்லவர், சர்வத்தையும் படைத்தான சர்வவல்லவர், இந்த தாழ்மையுள்ள தாழ்மையில் தலை சாய்த்தராமா, இந்த தாழ்மையுள்ள தாழ்மையில் தலை சாய்த்தராமா. பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, சாசனம் வீற்றிருக்கும் தேவமைந்தனார் இங்கு பங்கமுற்ற பசு தொட்டினில் படுத்திருக்கிறார். இங்கு பங்கமுற்ற பசு தொட்டினில் படுத்திருக்கிறார். பெத்தலையில் பிறந்தவரை போற்று துதி மனமே, இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்று துதி மனமே. முன்பு அவர் சொன்னபடி முடிப்பதற்காக, முன்பு அவர் சொன்னபடி முடிப்பதற்காக இங்கே மோட்சம் விட்டு தாட்சியுள்ள முன்னணையிலே, இங்கு மோட்சம் விட்டு தாட்சியுள்ள முன்னணையிலே பெத்தலையில் பிறந்தவரை போற்று துதி மனமே, இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்று துதி மனமே. ஆவிகளின் போற்றுதலால் ஆனந்தோர், ஆவிகளின் போற்றுதலால் ஆனந்தம் கொண்டோர் இங்கு ஆக்களுடைய சத்தத்துக்குள் அழுது பிறந்தார். இங்கு ஆக்களுடைய சத்தத்துக்குள் அழுது பிறந்தார். பெத்தலையில் பிறந்தவரை போற்று துதி மனமே, இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்று துதி மனமே. இவ்வளவாய் அன்பு வைத்த எம்பெருமானை, இவ்வளவாய் அன்பு வைத்த எம்பெருமானை நாம் எண்ணமுடன் போய் துதிக்க ஏகிடுவோமே, நாம் எண்ணமுடன் போய் துதிக்க ஏகிடுவோமே. பெத்தலையில் பிறந்தவரை போற்று துதி மனமே, இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்று துதி மனமே. நாம் அமைதியாக உட்காருவோம். வெல்கம் அட்ரஸ் நம்முடைய டைரக்டர் திரு கிருபாகர டேனியல் சார் அவர்கள். அன்பிற்குரியவர்களே, மீண்டும் இறைமைந்தன் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு கூட இந்த நல்ல நாளிலே, அவருடைய பிறப்பின் நாளிலே நான் வாழ்த்துவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஆண்டும் நம்முடைய MBKG குடும்பத்தினுடைய கிறிஸ்து பிறப்பு இந்த நிகழ்வை சிறப்பாக நாம் அனுசரிக்கும்படியாய் கிருபை பாராட்டின நம்முடைய தேவாதி தேவனை, பாலகனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். அவருக்கு நன்றிகளையும் துதிகளையும் ஏறெடுக்கிறோம். இந்த நிகழ்வு நாம் ஒரு குடும்பமாக ஒவ்வொரு ஆண்டும் இந்த 25வது கிறிஸ்து பிறந்த அந்த நாளில் மாலையிலே நாம் அனுசரித்து வருகிறோம். அவ்வண்ணமே இந்த ஆண்டும் நம்மத்திலே வந்து இந்த ஒரு நிகழ்வை பொறுப்பேற்று தலைமையேற்று நடத்தி வருகிற அருமையான அன்பிற்குரிய சகோதரர், கசம் திருச்சபையினுடைய ஊழியர், அருமைக்குரிய
சகோதரர் சாலமன் சத்யசீலன் சார் அவர்களை எம்பிகேஜி குடும்பத்தின் சார்பாக அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். பொதுவாக நமக்கு முதல் ஞாயிற்றுக்கிழமை கம்யூனியன் சர்வீஸ் நடக்கும். இந்த இடத்துல நம்முடைய ஊழியரும் நம்முடைய ஆயரும் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஆராதனை நடத்தி திருவிருந்த நற்கருணையை உங்களுக்கு பரிமாறிக்கொள்வது நம்முடைய வழக்கமாக கொண்டிருக்கிறோம். அவனமே நடைபெற்று வருகிறது. மீதம் இருக்கிற ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் பல்வேறு நிலைகளிலே ஊழியங்களை செய்து வருகிற இறைவனுடைய தாசர்கள் நம்மத்திலே வந்து ஆராதனைகளை நடத்தி உங்களை ஆவிக்குரிய வழியிலே நடத்துவது நாம் வழக்கமாக கொண்டிருக்கிறோம். அவனமே பிசிஎம் மினிஸ்ட்ரி பண்ணுகிற அருமையான அண்ணன் ஏசுராஜன் அவர்கள் வந்திருக்கிறாங்க. அவங்களே அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். ஏசுராஜன் அண்ணனை சொல்லணும் அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு மேல எம்பிகேஜி பண்ணையில தன்னுடைய ஊழியத்தை தொடர்ந்து செய்துட்டு வர்றாங்க. மாதத்துல ஒரு சண்டே அவங்க உங்களுக்கு ஆராதனை நடத்த வர்றாங்க நமக்கு. அதோடு கூட ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையிலையும் மாலையில் 5 மணிலிருந்து 6 மணி வரைக்கும் அந்த பிக்சர்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து அந்த உங்களோட படத்தை காட்டி உங்களுக்கு சத்தியத்தை சொல்றாங்க. அந்த அண்ணனையும் அன்போடு கூட நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். அடுத்ததாக நம்முடைய ஜெயபால் ஐயா அவங்க கண்மலையின் குரல் ஊழியத்திலிருந்து மாதத்திற்கு ஒரு முறை நம்ம மத்தியில வந்து உங்களுக்கு ஆராதனைகள் நடத்தி சத்தியத்தை போதித்து பாடல்களை கற்றுக் கொடுத்து உங்களை அதிகமாக அந்த ஃப்ளூட்லாம் வாசித்த உங்களை ஆவிக்குரிய வழி நடத்துகிறாங்க அருமையான ஐயா அவர்களை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நிகழ்வுக்கு ஏன்னா பிள்ளைங்களுடைய ப்ரோக்ராம், பிள்ளைங்களுக்கு தான் முக்கியத்துவம். சரி, யாரை கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லும்போது மனதுக்கு தோணுனது வந்து அருமையான காலேஜ் ஆஃப் நர்சிங்கில் ப்ரொஃபஸராக இருக்கக்கூடிய ஐரின் அவங்க. சரி, அவங்கள தான் யோசித்தோம். அதுக்கப்புறம் அவங்கள கேட்டோம். நான் யாராவது சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. இல்லை நீங்களே வாங்க, ஏன்னா தம்பி வந்து நீங்கள் 2 பேருமே மினிஸ்ட்ரி பண்ணுறீங்க, அதனால நீங்களும் அருமையான தம்பி பிரேம் சிங் அவங்களும் நீங்கள் வந்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசித்தோம். அவங்க மகிழ்ச்சியோடு கூட ஏற்றுக்கொண்டாங்க. அருமையான இன்னைக்கு கெஸ்ட் உங்க கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள போகக்கூடிய அருமையான சகோதரர் பிரேம் சிங் அண்ணா. அவங்க வந்து ஐஎம் டிவியில் முழு நேர ஊழியமாக தன்னை இணைத்து பணி செய்து வருகிறாங்க. அதோடு கூட சண்டே ஸ்கூல் சில்ட்ரனுக்கு சர்ச்சஸில் இந்த வேத வினாடி வினா போட்டி பைபிள் குவிஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதில் ரொம்ப சமத்து கொஸ்டின் அவங்க ஃப்ரேம் பண்ணுறதுலேருந்து கொஸ்டின் கேட்குற விதம் எல்லாமே அவங்களுக்கு வந்து ரொம்ப டக்ஃபுல்லாக அவங்க ஃப்ரேம் பண்ணி பண்ணுவாங்க. சமயம் கிடைக்கின்ற பொழுதெல்லாம் குடும்பமாக அவர்கள் இணைந்து ஆண்டவருக்கு பணி செய்து வருகிறார்கள். அந்த நிலையில் அருமையான சகோதரர் தம்பின்னு சொல்லி தான் நான் கூப்பிடுவேன். ரொம்ப பழகுகிறதற்கு இனிமையான ஒரு சகோதரர் அருமையான தம்பி பிரேம் சிங் அவங்க நம்ம மத்தியில் இருப்பது மிக்க மகிழ்ச்சி. அவர்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். அருமையான சகோதரி, அவங்கள மகள் கூட சொல்லலாம். ஏன்னா அவங்க கல்லூரியில் காலேஜ் ஆஃப் நர்சிங்கில் பிஎஸ்சி நர்சிங் படிச்சுட்டு இருக்கிறப்பவே தெரியும். என்னுடைய நீஸ் அவங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட், அவங்க சர்க்கிளில் படித்தாங்க. அந்த காலகட்டத்திலேருந்தே அவங்களுக்கு தெரியும். அதோடு கூட அவங்க பேரண்ட்ஸும் மிஷனரிஸ், அவங்களுடைய அப்பா அம்மா நவஜீவன் சேவா மண்டல பல ஆண்டுகளுக்கு மேலே ஊழியத்தை செய்த ஊழியர்கள். ஆகவே அருமையான மகள் அப்படின்னு சொல்லலாம் ஐரின் பிரேம் சிங். 2 பேரும் வந்திருப்பது மிக மகிழ்ச்சி. உங்களை அன்போடு கூட எம்பிகேஜி குடும்பமாக வாழ்த்தி வரவேற்கிறோம். அவங்கள ஹானர் பண்ணுற விதமாக அவங்களுக்கு ஒரு சின்ன மெமெண்டோ. அழைப்பை ஏற்று வந்திருக்கக்கூடிய உடன் ஊழியர்கள், ஆசிரியர்கள், இங்கே இருக்கக்கூடிய ஹோம் சூப்பரண்டன்ட், ஹவுஸ் மதர்ஸ், வார்டன்ஸ், கிராண்ட் பேரண்ட்ஸ்,
நம்ம நிறுவனத்தில் பணிபுரிந்து வெளியே பணி செய்துட்டு இருக்கிற அருமையான பிள்ளைங்கள், பாய்ஸும் வந்திருக்கீங்க, கேர்ள்ஸும் வந்திருக்கீங்க. உங்களையும் அன்போடு கூட வாழ்த்தி எம்பிகேஜி குடும்பத்தின் சார்பாக வரவேற்கிறோம். விசேஷ விதமாக நான் ஒருத்தரை வரவேற்கணும். அருமையான மகன் வடிவேல், உங்களை மாதிரி சின்ன குழந்தையா இந்த இடத்துல வளர்ந்து டிப்ளமா முடிச்சுட்டு அப்புறம் பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு இன்றைக்கு ஸ்ரீ கிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அருமையான தம்பி வடிவேல். அவருக்கு இதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட், ஆடியோ எல்லா எலக்ட்ரிக்கல் இதெல்லாமே இன்ட்ரெஸ்ட். ஒவ்வொரு கிறிஸ்மஸும் மிடில் ஆஃப் த டிசம்பர் வந்து இங்கே இருக்கிற ஆடியோஸ், லைட்டிங்ஸ், அதர் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து செக் பண்ணி என்னென்ன நீட் இருக்கோ அது எல்லாமே அவரே வாங்கிட்டு வந்து நமக்கு சிறப்பாக செய்து கொடுப்பார். லாஸ்ட் ஒரு 3 days வடிவேல் அண்ணா அங்கே தான் இருந்தாங்க. இந்த ஸ்டேஜ் அரேஞ்ச்மெண்ட்ஸ், லைட்டிங்ஸ், ஆடியோ, உங்களுடைய டான்ஸ்க்காக அரேஞ்ச் பண்ணப்பட்டிருக்க டிஜிட்டல் லைட்ஸ் எல்லாமே அவங்க சிரமேற்பட்டு எடுத்துனாங்க. அருமையான மகன் வடிவேலையும் எம்பிகேஜி குடும்பத்தின் சார்பாக அன்போடு கூட வரவேற்கிறோம். நல்ல பலத்து கரங்களை தட்டலாமா வடிவேலுக்கு? ஓகே. மீண்டும் ஒரு அழைப்பை ஏற்று வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும், குறிப்பாக பிள்ளைங்களை நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். எனது ப்ரோக்ராம் உங்களுடையது. நீங்கள் தான் உங்களுடைய தாளந்துகளை நீங்கள் எங்களுக்கு காட்ட போறீங்க. அதன் மூலமாய் இறைவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாய் இந்த இடத்திலே உங்களை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். தொடர்ந்து இந்த விதமான கொடுகைகள் நடக்க தேவன் இந்த ஆரம்பம் முதல் இறுதி வரைக்கும் எல்லா நிகழ்வுகளிலும் எல்லா பிள்ளைகள் நடத்துகிற இதுகளையும் கர்த்தருடைய கிருபை கூட இருக்க வேண்டும் என்று சொல்லி வேண்டி அமர்கிறேன். நன்றி. தேங்க்யூ சார். பைபிள் ரீடிங் 2 போர்ஷன், 1 சங்கீதத்திலிருந்து, 2வது திருமறை பாடம் நற்செய்தி பாடம் லூக்கா 15 முதலாவது சங்கீதம் 23 நம் படிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள முதலாம் வேத பாடமாக சங்கீதத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 துவங்கி 6 முடிய. சங்கீதத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 துவங்கி 6 முடிய. கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாட்சியடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். ஆமேன். நற்செய்தி பாடம் வாசிக்க கேட்போம். நாம் அனைவரும் எழுந்து நிற்போம். லூக்கா 15வது அதிகாரத்திலிருந்து நாம் திருமறை படிக்க கேட்கலாம். படிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட 2ஆம் வேத பாடம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் வசனங்கள் 3 7 வரை. அவர்களுக்கு அவர் சொன்ன உவமையாவது, உங்களில் ஒரு மனுஷன் 100 ஆடுகளை உடையவனாயிருந்து அவைகளில் ஒன்று காணாமற் போனால் 99 ஆடுகளையும் வனாந்திரத்திலே விட்டு காணாமற் போன ஆட்டை கண்டுபிடிக்கும் அளவும் தேடி திரியானோ. கண்டுபிடித்த பின் அவன் சந்தோஷத்தோடு அதை தன் தோள்களின் மேல் போட்டுக்கொண்டு வீட்டுக்கு வந்து சிநேகிதரையும் அயலகத்தாரையும் கூடி வரவழைத்து, காணாமற் போன என் நாட்டை கண்டுபிடித்தேன், என்னோட கூட சந்தோஷப்படுங்கள் என்பான் அல்லவா. அதுபோல மனம் திரும்ப அவசியமில்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கிலும் மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஆமீன். உட்காருவோம். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்படி எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? சந்தோஷமா இருக்கிறவங்க எல்லாம் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? God bless you.
நம்ம அநேக காரியங்களை செய்திருக்கிறோம், செய்ய இருக்கிறோம். எல்லாவற்றிலும் பெரியது, பிரதானமானது, ஆண்டவருடைய பார்வையில அது விலையேற பெற்றது எதுன்னா அவருடைய வார்த்தை தான். கடவுள் பூமியில் இருக்கிற சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் அவர் தமது வார்த்தையை தான் அவர் மேன்மைப்படுத்துகிறவராக இருக்கிறார். இந்த நாளிலும் இந்த கிறிஸ்துமஸ் சிறப்பு கூடுகையில கடவுளுடைய அந்த விலையேற பெற்ற வார்த்தையை குறித்து நம்மோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படி நம்முடைய டைரக்டர் வெல்கம் அட்ரஸ்ல சொன்னது போல ஆண்டவருடைய ஊழியத்தை குடும்பமாக கணவனும் மனைவியுமாக செய்து கொண்டிருக்கின்ற பிரேம் சிங் அண்ணா அவர்களும் அவருடைய மனைவியும் இங்கே வந்திருக்கிறார்கள். கடவுளுடைய வார்த்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி அவர்களை அன்போடு வரவேற்போம். இப்போது ஆண்டவருடைய வார்த்தை நம்மோடு பகிர்ந்து கொள்வார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாருக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என்ன இந்த இடத்துல இந்த செய்தியை கொடுக்கும்படியாக வைத்த ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அதனால் அது மட்டும் இல்லாமல் இன்வைட் பண்ண அங்கிள் மற்றும் எல்லாருக்குமே நான் நன்றி செலுத்துகிறேன். நான் உங்களை மாதிரி இந்த மாதிரி சின்ன பையனாக இருக்கும் போதுலேருந்தே எனக்கு சண்டே ஸ்கூல் எடுத்தது யாருன்னா நம்ம யேசுராஜன் அங்கிள் தான். அங்கிள் சொல்லும் பொழுது நான் சண்டே ஸ்கூல்ல அங்கிள் கிட்ட உட்காந்துட்டு இருந்தெல்லாம் ஞாபகம் வந்து உங்களுக்கு எவ்ரி வீக் ஒவ்வொரு வாரம் அங்கிள் உங்களுக்கு படம்லாம் வச்சு அழகா கதை சொல்லுவாங்க தானே. அந்த மாதிரி நான் உங்களை மாதிரி சின்ன பையனா இருக்கும்போது கூட அப்பத்துல இருந்து அங்கிள் மினிஸ்ட்ரி செய்யறாங்க. அங்கிளோட சண்டே ஸ்கூல்ல நானும் ஒரு சின்ன பையனா இருந்து இன்னைக்கு ஒரு ஊழியக்காரனா இருக்கிறதுக்கு ஆண்டவர் நான் நன்றி செலுத்துறேன். ஆண்டவர் அங்கிள் முன்னாடி எங்களுக்கு கொடுத்த அந்த விதைகள் தான், அவர் போட்ட விதைகள் தான் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல பலன்களா இருக்கு. ஸோ ஆண்டவருக்கு நன்றி அண்ட் தேங்க்யூ அங்கிள். அவர் முன்னாடி நான் பேசுறதுமே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா நம்ம எல்லாருமே ரொம்ப ஸ்பெஷல். ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? ஸ்பெஷல் தானே? சத்தம் கேட்கலையே. நம்ம எல்லாருமே ஸ்பெஷல் தானே. ஓகே, சோ இன்னைக்கு அக்கா வாஸ்து வசனம் என்ன படிச்சாங்கன்னா ஒரு பெரிய ஷெப்பர்ட் இருந்தார். ஷெப்பர்ட்னா தெரியல, மேய்ப்பன் இருந்தாரு. அவர் என்ன வச்சிருந்தாரு? 100 ஆட்டுக்குட்டி வச்சிருந்தார், 100 ஆடு வச்சிருந்தார். அவர் வச்சிருந்த ஆடுல எத்தனை ஆடு காணாம போச்சு? ஒரே ஒரு ஆடு காணாம போச்சு. சரி, ஒரு ஆடு, நம்ம 100 பென்சில்ஸ் வச்சிருக்கோம், 100 பென்சில் வச்சிருக்கோம், ஒரு பென்சில் காணாம போயிட்டு நம்ம என்ன யோசிப்போம்? சரி பரவாயில்ல, அப்புறம் எடுத்துக்கலாம், இல்லை அப்புறம் தேடிக்கலாம்னு யோசிப்போம் இல்லையா? ஆமா தானே. நிறைய இருக்கும்பொழுது ஒன்று காணாம போனா பெரிய விஷயம் இல்லை. ஆனா அந்த மேய்ப்பன் என்ன பண்ணாரு? 100 ஆடுகளையும் வனாந்திரத்துல விட்டுட்டு அந்த ஒரு ஆடை தேடி போனார். தேடி போனாரா? ஏன்னா அந்த ஷெப்பர்ட் இல்ல, அந்த மேய்ப்பனுக்கு ஒவ்வொரு ஆடுமே ரொம்ப ஸ்பெஷல். அதே போலதான் ஏசப்பாக்கு இங்க இருக்கிற நீங்க எல்லாரும் ஒவ்வொருத்தருமே எப்படி வெரி ஸ்பெஷல். ஏசப்பா உங்க எல்லாரையும் எவ்வளவு ரொம்ப நேசிக்கிறாங்க தானே? ஆமா தானே? எத்தனை பேருக்கு தெரியும் ஏசப்பா என்ன நேசிக்கிறாங்கன்னு சொல்ல முடியும்? எல்லாரையுமே ஏசப்பா நேசிக்கிறாங்க. நம்ம இங்க இருக்கிற எல்லாரையுமே ஏசப்பா நேசிக்கிறாங்க. அப்ப நம்ம எல்லாருமே அவர் கூட இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க தானே? இப்ப நம்ம எல்லாருமே என்ன பண்ணுவோம்? நமக்கு யாராவது ரொம்ப பிடிக்கும்னா அவங்க கூட எப்பவுமே இருக்கணும்னு யோசிப்போம். கரெக்டா? நமக்கு யாராவது ரொம்ப பிடிக்கும்னா நம்ம என்ன யோசிப்போம்? அவங்க கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிப்போம். அதே போலதான் ஏசப்பாக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், நீங்க ரொம்ப ஸ்பெஷல். அப்ப நீங்க ஏசப்பா கூட எப்பவுமே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா ரொம்ப விருப்பப்படுறாங்க. அப்ப ஏசப்பா கூட நான் இருக்கணும்னா நான் என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? நான் எந்த தவறும் செய்யக்கூடாது, நல்ல பிள்ளையா இருக்கணும். கரெக்ட் தானே? நான் எந்த தவறும் செய்யக்கூடாது. ஓகே, நீங்க ஸ்பெஷல் எப்படி சொல்ல முடியும்? ஏசப்பாக்கு நம்ம ஸ்பெஷல் சொல்றோம், எப்படி சொல்லலாம்? எப்படி சொல்ல முடியும்? நம்ம
ஏசப்பா என்ன பண்ணாரு, அந்த 100 ஆடு இருந்த இடத்துல அந்த ஒரு ஆடு காணாம போச்சு. அந்த ஒரு ஆடை தேடி அந்த மேய்ப்பன் போனான், எடுத்துட்டு வந்துட்டான். கண்டுபிடிச்சாச்சு, எப்படியோ தேடியாச்சு, கண்டுபிடிச்சு என்ன பண்ணாங்க, 6வது வசனத்தை என்ன சொல்லுது, வீட்டுக்கு வந்து சிநேகிதரையும் அயலகத்தாரையும் கூட வரவழைத்து, காணாமற் போன என் ஆட்டுக்குட்டியை கண்டுபிடித்தேன், என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்பான் அல்லவா. அப்ப நீங்க ரொம்ப ஸ்பெஷலா இருக்கிறீங்க, எப்பவுமே ஏசப்பா கூடவே இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு சந்தோஷமா இருக்குது. ஓகே, ஏசப்பாக்கு எப்படி இருக்குமா, இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. ஏசப்பாக்கு என் பிள்ளை என் கூடவே இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு, என் கூடவே இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா இருப்பாரா. உங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல ஏசப்பா உங்க கூடவே இருந்தா? ஆமா தானே? ஓகே, ஏசப்பா நம்ம கூட இருந்தா என்னென்னலாம் பண்ணுவாங்க? ஏசப்பா நம்ம கூட இருந்தா என்னென்னலாம் பண்ணுவாங்க? என்ன பண்ணுவாங்க? நம்ம வாஸ்து சங்கீதம் 23 பார்த்தீங்கன்னா, ஏசப்பா நம்மளோட மெய்ப்பரா இருக்கிறாராம். ஒரு நாள் இப்படிதான் நான் என்ன பண்ணேன்னா, சென்னைக்கு இங்கேருந்து என் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கறதுக்கு காரில் கிளம்புனேன். ஒரு நாள் என் ஃப்ரெண்ட்ஸை பார்க்கறதுக்கு சென்னைக்கு காரில் கிளம்புனா எனக்கு அவங்க ஒரு இடத்துல எல்லாருமே சேர்ந்து ஒன்றா இருந்தாங்க. அந்த இடத்துக்கு என்னை வர சொல்லி என்ன பண்ணாங்க, ஒரு லொக்கேஷன் அனுப்பினாங்க. இப்போல்லாம் நம்ம மொபைலில் வழியெல்லாம் தெரியணும்னு அவசியமே இல்லை. மொபைலில் கூகுள் மேப்ஸ் போட்டுட்டு என்ன பண்ணிடுவோம், நேராக கூகுள் மேப்ஸை ஃபாலோ பண்ணிகிட்டே போய் சேர்ந்துருவோம். ஸோ அந்த மாதிரி தான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சென்னையில் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்றதுக்காக ஒன்றா இருந்தாங்க. சரி, நானும் அவங்கள போய் மீட் பண்ணி அங்கே போயிட்டு லஞ்ச் சாப்பிட்டுட்டு ரிட்டன் வீட்டுக்கு வரலான்னு சொல்லிட்டு கிளம்பி காரில் போயிட்டே இருந்தேன். எனக்கு கூகுள் மேப்ஸில் லிங்க் அனுப்பிச்சிருந்தாங்க, நான் அதை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருந்தேன். நல்ல ஒரு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய ஹைவே போட்டிருக்காங்களே சென்னை போகிறதுக்கு, இந்த ஹைவேல போயிட்டே இருந்தேன். கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் அந்த ரோடு என்னாச்சு, ஹைவே வந்து கொஞ்சம் சின்னதாச்சு. சரி, இந்த சின்ன ரோட்டில் போகணும் போல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேப்பை ஃபாலோ பண்ணிகிட்டே போனேன். இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் ஒரு நல்ல வீடுங்கள்லாம் இருக்கிற ஏரியா வச்சு ஒரு தெரு மாதிரி ஒரு இடம் வந்தது. சரி, ரைட், இந்த தெருவில் நுழைஞ்சு தான் போகணும் போல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தெருவுக்குள்ளே நுழைஞ்சு போயிட்டே இருந்தேன். இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் இன்னும் ஒரு ஷார்ட்டர், ரொம்ப சின்ன நெருக்கமான ஒரு தெருவாக இருக்குது. அதுக்குள்ளே ஒரு பிரிட்ஜ் இருக்குது, அதில் ஒரு கார் போகலாம், எதிர்க்க யாரும் வர முடியாது. சரி, இந்த வழியாக தான் போகணும் போல் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், அந்த பிரிட்ஜையும் ஏறி இறங்கிட்டேன். இறங்கி கொஞ்சம் லெஃப்ட் திரும்பி போய் மூலையில் பார்த்தா அந்த கூகுள் மேப் காட்டின வழியில் சுத்தமாக அதுக்கு அந்த பக்கம் செவர் இருக்கு, வழியே இல்லை. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஒரு முட்டு சந்துன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஒரு முட்டு சந்தில் போய் நின்றுட்ட கூகுள் மேப் வழிகாட்டி. சரி, என்ன பண்ணுறது? சரி, ரிவர்ஸ் எடுத்துட்டு அதே குறுகலான பிரிட்ஜ் வழியாக வெளியில் வந்து அங்கே ஒரு அண்ணா நின்றுட்டு இருந்தார். அந்த அண்ணா கேட்டார், ஏன்பா நீ எங்கேப்பா போனோம், ஏன் நீ போய் இந்த முட்டு சந்தில் நிற்கிற அப்படின்னு சொல்லி கேட்டார். அதுக்கு நான் சொன்னேன், அண்ணா இந்த மாதிரி கூகுள் மேப் ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன், என் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்கிறாங்க, அவங்கள நான் மீட் பண்ண போனேன், ஆனால் என்னால் மீட் பண்ண முடியல. இந்த கூகுள் மேப் நெட் வந்து இந்த சந்தில் ஏன்பா இந்த இடத்துல வழி அடைஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு, நீ இந்த கூகுள் மேப் ஃபாலோ பண்ணிட்டு வந்து இப்படி மாட்டிக்கிட்டே அப்படின்னு சொல்லிட்டு என்னை திரும்ப வேற ஒரு வழியில் அனுப்பி அந்த இடத்துக்கு வழி சொன்னாங்க. இந்த மாதிரி தான் நம்ம நிறைய நேரத்தில் நம்ம வழி காட்டுறதுக்கு நிறைய பேர் எதிர்பார்க்குறோம், இல்லைன்னா நம்ம ஆட்களை எதிர்பார்க்கலாம். இந்த மாதிரி மொபைல் ஆப்ஸ் நிறைய நேரத்தில் நிறைய காரியங்களை நம்ம நம்புகிறோம், சரியா? ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு எல்லா நேரத்திலையும் எந்த பெரிய விஷயமா இருந்தாலும் எந்த காரியமா இருந்தாலும் முதலாவது அவர் நமக்கு என்னவா இருக்கார்? வழிகாட்டியா இருக்கிறார். ஆண்டவரோட வேதத்துல ஒருத்தரை பத்தி சொல்லியிருக்கு, தாவீதை குறித்து, அவன் ஆண்டவருடைய வழியிலிருந்து வலது இடது விலகாமல் நடந்தான் அப்படின்னு சொல்லி பைபிள்ல சொல்லியிருக்கு. அப்ப தாவீது வந்து ஆண்டவருடைய வழியில வலது இடது விலகாமல் நடந்தான்னு சொல்லி இருக்குன்னா, அப்ப அந்த வழியில எப்படி போகணும்னு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? ஒரு வழியில தவறாம போறாங்கன்னா அப்ப அந்த வழியை முன்னாடியே தெரிஞ்சிருக்கணும். அப்ப தாவீதுக்கு அது தெரிஞ்சிருக்கு. ஸோ அப்ப அந்த தாவீதுக்கு வழி தெரிஞ்சிருக்குன்னா அப்ப நம்மளும் அந்த வழியை தெரிஞ்சுக்கிட்டா ஆண்டவருக்கு பிரியமானவங்களா ஆண்டவரோட வழியில நடக்க முடியும் இல்லையா? ஸோ ஆண்டவரோட வழியில நடக்கணும்னா அவர் நம்மளோட வழிகாட்டியா இருந்தா மட்டுமே, இயேசு கிறிஸ்து நம்மளோட வழிகாட்டியா இருந்தா மட்டுமே அவரோட வழியில நம்ம நடக்க முடியும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? எப்பவுமே இயேசு கிறிஸ்துவோட ஒரு
உறவுல நிலையா இருக்கணும். அப்படி இருக்கணும்னா என்ன பண்ணணும்? நீங்க ரெகுலரா பைபிள் வாசிக்கணும், பிரேயர் பண்ணணும். சரியா? ரெகுலரா என்ன பண்ணணும்? பைபிள் வாசிக்கணும், ஜெபம் பண்ணணும். இப்ப நீங்க பைபிள் வாசித்து ஜெபம் பண்ணும்போது எப்பவுமே ஏசப்பாவோட நீங்க ஒரு நெருக்கமான உறவுல இருப்பீங்க. அவர் உங்களை ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுவாரு? வழி காட்டுவார். சரியா? ஃபர்ஸ்ட் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு வழிகாட்டியா இருக்கார். ரெண்டாவது, அவர் உங்களோட தேவைகள் எல்லாம் அறிந்திருக்கிறார். அவர் உங்களுடைய தேவைகள் எல்லாம் அறிந்திருக்கிறார். உங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுக்கிறவரா இருக்கிறார். ஒரு ஷெப்பர்ட், அதாவது நம்ம வாஸ்தவம் இல்லையா, ஒரு மேய்ப்பனோட வேலை என்னன்னா, முதலாவது ஆடுகளுக்கு சரியான இடத்துல கொண்டு போறது ஒரு ஷெப்பர்டோட வேலை. அதே போல ஆடுகளுக்கு தேவையான உணவை பெற்றுத்தரது, இல்லை ஆடுகளுடைய தண்ணியோ உணவையோ பெற்றுத்தரது ஒரு மெய்ப்பனோட வேலை. அதே போல ஏசப்பா உங்களுடைய தேவைகள் எல்லாம் உங்களுடைய இருதயத்துல தோன்றுவதற்கு முன்பதாகவே அறிந்திருக்கிறாராம். எப்படி? நீங்க யோசிக்கிறதுக்கு முன்னாடியே ஏசப்பா உங்களோட தேவைகளை அறிந்திருக்கிறார். ஸோ ஆண்டவர் ஏசப்பா உங்களுக்கான தேவைகளை எல்லாவற்றையும் நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். ஸோ முதலாவது அவர் உங்களோட வழிகாட்டியா இருக்கிறாரு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, அவர் உங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார், உங்கள் தேவைகள் எல்லாம் தருவார். மூன்றாவது பார்த்தீங்கன்னா, அவர் உங்களை பாதுகாக்கிறவராக இருக்கிறாராம். எப்படி? அவர் உங்களை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். ஒரு ஆடு மேய்ச்சிட்டே போயிட்டு இருக்காரு. ஒரு மேய்ப்பன் என்ன பண்றாரு? ஆடு மேய்ச்சிட்டே போயிட்டு இருக்காரு. அப்ப எதிர்க்க ஏதோ ஒரு லாரி வருது. அவர் என்ன பண்ணாரு? இப்படி நின்றுட்டே, பரவாயில்ல லாரி இடிச்சிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லுவாரா? என்ன பண்ணுவாங்க? காப்பாற்றுவாங்க. கரெக்டா? அதே போலதான் ஒரு மேய்ப்பனோட வேலை தன்னுடைய ஆடுகளை பத்திரமா பாதுகாக்கிறது, ஒரு பாதுகாப்பை தருவது தான் ஒரு மேய்ப்பனோட வேலை. அதே போலதான் ஏசப்பா உங்களுக்கு எல்லா நேரத்திலையும் பாதுகாப்பை தருவது தான் ஏசப்பா. சரியா? ஆனா இது எல்லாத்துக்குமே நம்ம செய்ய வேண்டியது எல்லாமே என்னன்னா, அவரோட இருக்கிற உறவுல எல்லா நேரத்திலையுமே நீங்க என்ன பண்ணணும்? ஒன்னா இருக்கணும். ஏசப்பா கூட பேசுவதில், அவரோட ஜெபிப்பதில், வேதத்தை வாசிப்பதில், நேரத்தை செலவிடுறதுல நீங்க எல்லா நேரத்திலையுமே உறுதியா இருக்கணும். அப்பதான் ஏசப்பா உங்களை வழிகாட்ட முடியும். அதே போல ஏசப்பா உங்களுக்கு எல்லா தேவைகளையும் சந்திக்க முடியும். அதே போல ஏசப்பா உங்களை பாதுகாக்க முடியும். ஏசப்பா எத்தனை பேருக்கு எனக்கு ஏசப்பா இதெல்லாம் செய்யணும், எனக்கு ஃப்ரெண்டா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஏசப்பா எனக்கு ஃப்ரெண்ட் அங்கிள், எனக்கு எப்பவுமே அவர் எனக்கு ஃப்ரெண்டா தான் இருக்கணும். அவர் இப்போ ஃப்ரெண்டா இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம்? உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நீங்க என்ன பண்ணுவீங்க? பேசுவீங்க. கரெக்டா? என்ன பண்ணுவீங்க? என்னென்னலாம் பண்ணுவீங்க? என்னென்னலாம் பேசுவீங்க? ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாமே ஷேர் பண்ணுவோம். கரெக்டா? நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாமே ஷேர் பண்ணுவோம். அப்ப ஏசப்பா நான் என் ஃப்ரெண்டுன்னு சொன்னா நீங்க ஏசப்பா கிட்ட என்ன பண்ணுவீங்க? எதுவும் பண்ண மாட்டீங்களா? சரி, ஏசப்பா கிட்ட நீங்க என்ன பண்ணணும்னா எல்லாத்தையுமே ஏசப்பா. ஒரு ஃப்ரெண்டு கிட்ட நம்ம எப்படி பேசுவோம்? நம்ம ஃப்ரெண்டு கிட்ட நம்ம ஜாலியா பேசுவோம், நம்ம கஷ்டமா இருந்தாலும் பேசுவோம், நமக்கு அழுக வந்தாலும் பேசுவோம், இல்லை ஏதாவது தேவையா இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுவோம் இல்லையா? அதே போலதான் ஏசப்பா உங்க ஃப்ரெண்ட் அப்படின்னா நீங்க எல்லா நேரத்திலையும் ஏசப்பா கூட என்ன பண்ணணும்? பேசிட்டே இருங்க. ஏசப்பா உங்களோட பேசுவாங்க. ஏசப்பா சின்ன சாமுவேல் நம்ம பைபிள்ல வாசிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்கா? எத்தனை பேருக்கு அந்த கதை ஞாபகம் இருக்கு? சாமுவேல், ஏசப்பா சாமுவேலோட பேர் சொல்லி கூப்பிட்டாங்க, ஞாபகம் இருக்குல்ல? அதே போலதான் ஏசப்பா உங்க கூட பேசுவதற்கும் எல்லாரு கூடயும் ஏசப்பா ரொம்ப வாஞ்சியா இருக்கிறாங்க. ஆனா நம்ம என்ன பண்றோம்? ஏசப்பா என்னோட ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு நிறைய நேரத்துல நம்ம ஏசப்பா கூட பேச மறந்துடுறோம். கரெக்டா? படிக்கிறதுல, தூங்குறதுல, இல்லை ஜாலியா விளையாடுற நேரத்துல நம்ம ஏசப்பாவை மறந்துடுறோம். ஆனா இன்றைக்கு நான் ஒரு விஷயம் சொல்றேன், இன்னையிலிருந்து நீங்க என்ன பண்ண போறீங்க? ஏசப்பா உங்க ஃப்ரெண்டுனா எல்லாருமே ஏசப்பா கூட ரெகுலரா பேச போறீங்க. ஒரு ஃப்ரெண்டு கிட்ட நீ என்னென்னலாம் ஷேர் பண்ணுவீங்களோ, ஒரு ஃப்ரெண்டு கிட்ட நீங்க என்னென்னலாம் சொல்லுவீங்களோ, இது எல்லாத்தையும் நீங்க என்ன பண்ணலாம்? ஏசப்பா கிட்ட சொல்லலாம். ஏசப்பா அழகா கேட்பாங்க. உங்களுக்கு நிறைய நேரத்துல நிறைய காரியங்களை வழி நடத்துவாங்க. இந்த காரியத்துல நிறைய நேரத்துல நான் ஒரு சில காரியங்களை முடிவெடுக்க முடியாம இருக்கும் பொழுது ஏசப்பா உங்க கூட வசனங்கள்ல பேசுவாங்க. நிறைய நேரத்துல வசனங்கள் மூலமா
ஏசப்பா பேசுவாங்க, உங்களை வழி காட்டுவாங்க. நிறைய நேரத்தில் நிறைய முடிவுகள் எடுக்க முடியாமல் இல்லை நீங்கள் கன்ஃபியூஷனில் இருக்கும்போது ஏசப்பா உங்களோட பேசுவாங்க, எப்படி எடுக்கணும் என்ன செய்யணும்னு சொல்லிட்டு உங்கள் கூட பேசுவாங்க. ஸோ இன்னைக்கு நீங்கள் எல்லாருமே என்ன பண்ண போறீங்கன்னா, ஏசப்பாவை நான் என் ஃப்ரெண்டாக ஏற்றுக்கிறேன், நான் எல்லாத்தையும் ஏசப்பா கிட்ட ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கலாமா? ஏசப்பா உங்களை நீங்கள் ஃப்ரெண்டாக வச்சுருந்தீங்கன்னா ஏசப்பா உங்களை எல்லா நேரத்துலையும் என்ன பண்ணுவாங்க, கைட் பண்ணுவாங்க, எல்லா நேரத்துலையும் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க, உங்களோட தேவைகள் எல்லாம் சந்திப்பாங்க. ஏன்னா நீங்கள் யார்? யூ ஆர் ஆல் ஸ்பெஷல் டு ஜீசஸ். சரியா? ஜெபிக்கலாமா? அப்பா பிதாவே, இந்த நாளுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்திலும் கர்த்தாவே, ஏதோ நாங்கள் கேட்ட சத்தியத்தின்படி கர்த்தாவே, நீங்கள் கர்த்தாவே எங்களோடு இருந்து ஒவ்வொரு நாளும் வழி நடத்தும்படியாகவும் கர்த்தாவே எங்கள் தேவையை பூர்த்தி செய்யும்படியாகவும் இந்த கருத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே. இதோ கர்த்தாவே, இந்த ஒவ்வொரு பிள்ளைகளோட தேவையெல்லாம் சந்திங்க, அதே போல் நீங்கள் ஒவ்வொரு நாளும் அவர்களோட வழி நடத்துங்க கர்த்தாவே. நீங்கள் ஒரு ப்ரொடெக்டராக இருந்து கர்த்தாவே நீங்கள் இந்த பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டுமோ அந்த கருத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே. விசேஷமாக இந்த ஒவ்வொரு குழந்தைகளும் ஸ்பெஷலாக இருக்கிறார்கள் ஆண்டவரே. உமக்கு இந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் ஸ்பெஷலாக இருக்கிறதுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர். இந்த பிள்ளைகளை கர்த்தாவே ஆசீர்வதிங்க அப்பா. இதோ கர்த்தாவே இந்த பிள்ளைகள் ஒவ்வொருத்தரும் கர்த்தாவே நீங்கள் ஒரு ஃப்ரெண்டாக இருந்து அவர்களோடு இருந்து ஒவ்வொரு நாளும் வழி நடத்தும்படியும் அந்த கருத்தை ஒப்புடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த பிள்ளைகளையும் பெற்றோரையும் அங்கே இருக்கிற எல்லாரையும் கர்த்தாவே நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, எல்லாரையும் வழி நடத்துங்க. எல்லாவற்றையும் எங்கள் மீட்பெரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து மூலம் கெஞ்சி கேட்டுக்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த நல்ல நாளில் ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம ரொம்ப நல்ல யூஸ்ஃபுல்லாக நம்ம கேட்க கடவுள் கிருபை செய்தார். இந்த பூமியில் மனுஷனாக ஆண்டவர் ஏன் பிறந்திருக்கிறார்னா, அவருக்கு நாம் என்னவா விசேஷித்தவங்க. அவரை நாம் நண்பர்களாக கொள்ளும் போது அவர் நம்ம என்ன பண்ணுவாரா, நம்ம வழி நடத்துவாரா, நம்முடைய தேவைகளை எல்லாம் சந்திப்பாரா, நம்மை பாதுகாப்பாராம் என்று கடவுளுடைய வார்த்தையை நமக்கு மிக அழகாக எடுத்துரைத்த அருமையான சகோதரருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது நம்ம அதில் இருக்கிற அருமையான ஊழியம் செய்கின்ற ஜெயபாலை அவர்கள் ஒரு சிறப்பு ஜெபத்தை ஏறெடுப்பார்கள். ஜெபம் செய்வோம். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, நீர் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர், ஒருவராய் பெரிய அதிசயங்கள் அற்புதங்கள் செய்கிறவர். உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். 2025 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஆண்டவரே, நீர் யோசித்து நிதானித்து தீர்மானம் பண்ணி உங்களுடைய சொந்த குமாரனை இந்த பூலோகத்துக்கு எங்களை ரட்சித்து கொள்ளும்படியாக நீர் அனுப்பினதுக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நீர் நினைத்திருந்தால் ஒரு பெரிய சயின்டிஸ்டை இந்த பூலோகத்துக்கு அனுப்பியிருக்கலாம். நீர் நினைத்திருந்தால் பெரிய சமூக சேவை அனுப்பியிருக்கலாம். நீர் நினைத்திருந்தால் பெரிய திறமை வாய்ந்தவர்களை நீ அனுப்பியிருக்கலாம். ஆனால் உலகத்திற்கு ரட்சகர் தேவை என்று நீ ஆண்டவரே நீ யோசித்து தீர்மானித்து 2025 ஆண்டுக்கு முன்பதாக ஆண்டவரே உங்களுடைய சொந்த குமாரனாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை இந்த பூலோகத்துக்கு அனுப்பினதுக்காக ஸ்தோத்திரம். அவர் எங்கள் ஒவ்வொருவருக்காக எடுத்துக்கொண்ட எல்லா பிரயத்தனத்துக்காகவும் ஸ்தோத்திரம். ஆண்டவர் அவருடைய முதல் வருகை எவ்வளவு விசேஷமோ அப்படி அவருடைய 2ஆம் வருகையும் விசேஷமானது கர்த்தாவே. அதற்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்க உதவி செய்திடணும். இந்த ஸ்தாபனத்தின் நீர் ஆசீர்வதியும், இந்த நடத்துகிற டைரக்டர் அவர்களையும் நீர் ஆசீர்வதியும், ஸ்தாபகர்கள் ஊழியர்கள் அனைவரையும் ஆசீர்வதியும், இங்கே வந்திருக்கிற போதகர்மார் அனைவரையும் நீர் ஆசீர்வதித்துள்ள கர்த்தாவே. நாங்கள் வந்த நோக்கம் உம்மை சந்தோஷப்படுத்த, நீர் எங்களை சந்தோஷப்படுத்து எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக நற்செய்தி அறிவிக்கன்னு சொன்னபடி நீர் எங்களை சந்தோஷப்படுத்த தந்ததுக்காக ஸ்தோத்திரங்கள். தொடர்ந்து மீதியான நேரத்தை பொறுப்படுத்திக் கொள்ளும்படி ஆண்டவரும் ரட்சகருமாகி இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமாம், எல்லாரும் ஏதோ தலையில் கிரீடம் வச்சு பின்னாடி பட்டர்ஃப்ளை மாதிரியெல்லாம் வச்சுக்கிறீங்களே, என்ன விசேஷம்? டான்ஸ் ஆட போகிறீங்களா? அப்படின்னா அப்போ நாங்கள் கீழே போய் உக்காந்துக்கிறோம், நீங்கள் வந்து மேலே டான்ஸ் ஆடலாம். ஓகே, தேங்க்யூ. இவர் புது பாலகனார், ஆனடை குடிலிடை மோனமாய் உதித்த இவர் புது பாலகனார். பாருருவாகும் முன்னே
மேசியா இவர்தானோ நம்மை மேய்த்திடும் நரர்கோணம். மேசியா இவர்தானோ நம்மை மேய்த்திடும் நரர்கோணம். ஆசாயாய் மனிதனுக்காய் மரித்திடும் அதி அன்பு மனசானோம். ஆசாயாய் மனிதனுக்காய் மரித்திடும் அதி அன்புள்ள மனசானோம். ஆரிவராரோம் இந்த அவனியோர் மாதினமே. ஆரிவராரோம் இந்த அவனியோர் மாதினமே. ஆனடை குடிலிடை மோனமாய் உதித்த இவர் புது பாலகனார். ஆனடை குடிலிடை மோனமாய் உதித்த இவர் புது பாலகனார். Now we have a dance by nursery children. Jingle bell, jingle bell, jingle bell rock. Jingle bells swing and jingle bells ring. Snowing and blowing up bushels of fun. Now the jingle hop has begun. Jingle bell, jingle bell, jingle bell rock. Jingle bells chime in jingle bell time. Dancing and prancing in Jingle Bell Square. In the frosty air, what a bright time. It's the right time to rock the night away. Jingle bell time is a swell time to go gliding in a one-horse sleigh. Giddy up, jingle horse, pick up your feet. Jingle around the clock. Mix and a mingle in the jingling beat. That's the Jingle Bell Rock. Jingle bell, jingle bell, jingle bell rock. Jingle bells chime in jingle bell time. Dancing and prancing in Jingle Bell Square. In the frosty air, what a bright time. It's the right time to rock the night away. Jingle bell time is a swell time to go gliding in a one-horse sleigh. Giddy up, jingle horse, pick up your feet. Jingle around the clock. Mix and a mingle in the jingling feet. That's the Jingle Bell. That's the Jingle Bell. That's the Jingle Bell Rock. Merry Christmas, everyone! Next, dance by the junior children. Jingle
கூடுண்டு பறவைகளுக்கு குழி உண்டு நரிகளுக்கு கூடுண்டு பறவைகளுக்கு குழி உண்டு நரிகளுக்கு என் நேசரேசுவுக்கோ தலை சாய்க்க இடமும் இல்ல என் நேசரேசுவுக்கோ தலை சாய்க்க இடமும் இல்ல ஏங்குகிறேன் ஏக்கத்துல இடம் இருக்கு என் மனசுக்குள்ள ஏங்குகிறேன் ஏக்கத்துல இடம் இருக்கு என் மனசுக்குள்ள இல்லாம நான் வாழ என் மனசு கேட்கல இல்லாத என் வாழ்க்கை அர்த்தமே இல்ல இல்லாம நான் வாழ என் மனசு கேட்கல இல்லாத என் வாழ்க்கை அர்த்தமே இல்ல ஒடஞ்சி போய் கிடந்தேனே உதவாம போனேனே மெய்யான அன்பை தேடி உலகெல்லாம் அலைஞ்சேனே ஒடஞ்சி போய் கிடந்தேனே உதவாம போனேனே மெய்யான அன்பை தேடி உலகெல்லாம் அலைஞ்சேனே உசுருக்கு மேலாக என்னைய நினைச்சாரு நான் வாழ எனக்காக உசுரையும் கொடுத்தாரு உசுருக்கு மேலாக உன்னையும் நினைச்சாரு நீ வாழ உனக்காக உசுரையும் கொடுத்தாரு உலகத்துல நான் இருந்தோம் அது எனக்கு சொந்தமில்ல நிரந்தரமா அவர் இருக்க ஒரு குறையும் எனக்கு இல்ல இல்லாம நான் வாழ என் மனசு கேட்கல இல்லாத என் வாழ்க்கை அர்த்தமே இல்ல இல்லாம நான் வாழ என் மனசு கேட்கல இல்லாத என் வாழ்க்கை அர்த்தமே இல்ல எல்லாம் ஜோரா கைத்தட்டி பிள்ளைங்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட் கொடுங்க. அடுத்து நம்மளோட ஏஞ்சல்ஸ் வந்து ஒரு ஏஞ்சல் டான்ஸ் பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க. I've heard about this baby boy who's come to earth to bring us joy, and I just want to sing this song to you. Emmanuel has come to earth, the Virgin Mary given birth into a world that sings a hallelujah, 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 hallelujah. A couple came to Bethlehem, expecting child. They searched the inn to find a place for you. We're coming soon.
There was no room for them to stay, so in a manger filled with hay, God's only Son was born. Oh, hallelujah, 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 hallelujah. The shepherds left their flocks by night to see this baby wrapped in light. A host of angels led them all to you. It was just as the angel said, you'll find him in a manger bed, Emmanuel and Savior. Hallelujah, 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 hallelujah. A star shone bright up in the east. To Bethlehem the wise men three came many miles and journeyed long for you. And to the place at which you were, their frankincense and golden myrrh they gave to you and cried out, hallelujah. The next dance is Light of the World. As you all know, Jesus is the light of the world. So glory to his name. Our children will perform a dance for the song Light of the World. The world waits for a miracle. The heart longs for a little bit of hope. Oh come, Emmanuel. The child prays for peace on earth, and she's calling out from a sea of hurt. Oh come, Emmanuel. And can you hear the angels singing? Glory to the light of the world. Glory, the light of the world is here. The drought breaks with the tears of a mother. A baby's cry is the sound of love. Come down, Emmanuel. Here's the song for the suffering. He is Messiah, the Prince of Peace has come. He has come, Emmanuel. Glory
heart longs for a little bit of hope. Oh, come, Emmanuel. பண்ணாங்க. ஜோரா கைத்தட்டி அவங்களுக்கு ஒரு அப்ரிசியேஷன். அடுத்தது டான்ஸ் பை ஜூனியர் பாய்ஸ். கெத்தா வாழுவேன், பார்த்து நடப்பேன், முகத்துல ஸ்மைல போட்டு காஸ்பல் பேசுவேன். சைக்கான வேர்ல்டுல நோ பைக் லைஃப்ல, வசனம் ஆர்ட்ல ஜீசஸ் லைஃப்ல. கெத்தா வாழுவேன், பார்த்து நடப்பேன், முகத்துல ஸ்மைல போட்டு காஸ்பல் பேசுவேன். சைக்கான வேர்ல்டுல நோ பைக் லைஃப்ல, வசனம் ஆர்ட்ல ஜீசஸ் லைஃப்ல. ஆல் டைம் கிங் என்னோட பங்கு, சென்று ஊகுவாண்டா டெவிலுக்கு சங்கு. ஆல் டைம் கிங் என்னோட பங்கு, சென்று ஊகுவாண்டா டெவிலுக்கு சங்கு. عندي خوش فصلة يا اخي تفوز والله خوش رقصة يا اخي دوس عندي خوش فصلة يا اخي تفوز والله خوش رقصة. عندي لك رقصة قوية يا الحبيب، اسمها الصبوحة خطبها نصيب. مد يدك كنا بتعطيها كف، وهز شتفك هيل خليك شديد. عطني رقصة فريسة زيد عليها شوي عندي بيزة، حق المحتر اللي نعرفه صيده. سويلي وقفة انا هيبة، عيل سوي رقصة بياض يبلي واحد كرك يلا بياض طق سيارة بوليس يلا سولي رقصة ثانية، رقصة البطريق ولا ستة ثمان. يا اخي دوس عندي خوش فصلة يا اخي تفوز والله خوش رقصة يا اخي دوس عندي خوش فصلة. Merry Christmas. DJ Oben. Ho ho ho! Merry Christmas. Ho ho ho! Thank you, boys. The next is girls. பெத்தலையில் பரமனுக்கு கொண்டாட்டம்.
நடன தாரகைகளே, கொஞ்சம் நில்லுங்கள். நாங்க ஏற்கனவே நின்னுக்கிட்டு தானே இருக்கோம். நீங்கள் 4 நிமிடத்தில் நடனத்தில் ஒரு நந்தவனத்தையே நட்டு வைத்து விட்டீர்கள். நன்றி. புலவரே, சொல்ல வந்ததை சுருக்கமா சொல்லுங்க. உங்கள் பாடல் அருமை, ஒரு வாழ்த்தும் இருந்தால் பெருமை. உங்களுக்கு ஒரு கிறிஸ்மஸ் வாழ்த்து வேணும், அவ்வளவுதானே? பாடிட்டா போச்சு. We wish you a Merry Christmas. We wish you a Happy Christmas. We wish you a Merry Christmas. We wish you a Happy Christmas. Wish you a Merry Christmas and a Happy New Year. Oh, wish you a Merry Christmas and a Happy New Year. அற்புதமான பெர்ஃபார்மன்ஸ். தேங்க்யூ கேர்ள்ஸ். அடுத்தது இருளிலிருந்து வெளிச்சம் பாய்ஸோட ஸ்கிட். ஐயோ, டைம் வேறு நிறைய வர ஆயிடுச்சு. டாக்டர் வர டைம் வேறு ஆயிடுச்சு. நம்ம எல்லாம் க்ளீன் பண்ணி வைப்போம். டாக்டர் புண்ணியமூர்த்தி எம்எஸ் போட மறந்துட்டுக்கிறானுங்க. சரி விடு. என்ன இங்கே ஏதோ ஒரு கடிதம் இருக்குதா? டாக்டர் அவங்க அம்மா ஒரு வாரத்துக்கு முன்னே அனுப்பிச்சிக்கிறாங்க. டாக்டர் இன்னும் பார்க்கவே காணும். சரி, டாக்டர் வந்தால் கொடுப்போம். நான் மிஸ்டர் குண்டே. சொல்லுங்க டாக்டர். எப்போ டாக்டர் வந்தீங்க? குட் மார்னிங் டாக்டர். பேஷண்ட்லாம் வந்துட்டாங்களா? எல்லாம் வந்துட்டாங்க டாக்டர். உட்கார வச்சிட்டீங்களா? உட்கார வச்சிட்டேன் டாக்டர். என்னப்பா இவ்வளோ பேர் உட்கார வச்சுக்கிற? நான் எப்படிப்பா பார்க்கறது? டாக்டர் அவங்க இல்லை டாக்டர், இது எங்கிறாங்க. ஓ, அவ்வளோதானா? அப்போ பார்த்துடலாம், விடுங்க. ஓகே டாக்டர். இது என்னது? இது உங்கள் அம்மா ஒரு வாரத்துக்கு முன்னே அனுப்பிச்சிக்கிற கடிதம் டாக்டர். நீங்கள் பார்க்கவே காணோம். யோ, என்னையாண்ணா, நான் எவ்வளோ பெரிய டாக்டர், என் பின்னாடி மல்டி ஸ்பெஷல் ஹாஸ்பிட்டலே இருக்கு. அது தெரியாது, கண்ணு தெரியாது. எங்க அம்மா ஒரு வாரமா லெட்டர் போட்டு யாராவது வச்சு எழுதி வச்சுன்னு அனுப்பிச்சிட்டு இருப்பாங்க. நான் டாக்டரா வேற யாரு? நான் பேஷண்ட்டை பார்க்கறதா இல்லை காசை பார்க்கறதா? தூக்கி குப்பத்தில் போடியா. இவர் பேர் புண்ணியமூர்த்தி. இவங்க அம்மா குழந்தைலேருந்து வளர்த்தா. இவர் பேர் அம்மா மேலே அக்கறை இல்லை. புண்ணியமூர்த்தின்னு ஒரு பேர். ஊரில் எந்த புண்ணியமே பண்ணுறதில்ல. ஊரில் மக்கள் எல்லாம் காரி துப்புறாங்க. இவர் நாத்த புண்ணியமன் போறாரோ. யோ, அங்கே என்ன பண்ற? ஒன்றும் இல்லை டாக்டர். ஒரு பேஷண்ட் அனுப்பிச்சு விடு. ஓகே டாக்டர். டோக்கன் நம்பர் 1 அனுப்பு. டோக்கன் நம்பர் 1 ராமசாமி. டாக்டர் 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 வயிறு வலி டாக்டர். டாக்டர் டாக்டர் வயிறு வலி டாக்டர். டாக்டர் வயிறு வலி டாக்டர். டாக்டர் சரி என்ன பண்ணுங்க டாக்டர்? டாக்டர் வயிறு வலி டாக்டர். எங்க டாக்டர் உட்காருது? நானே உட்காருங்க. டாக்டர் உட்காரு. டாக்டர் என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை? வயிறு வலி டாக்டர். எனக்கு பொறுக்க முடியல டாக்டர். வயிறு தான் வலிக்குது. அதிகமா நெஞ்சு பூச்சி. அதுல எங்க இருக்கு டாக்டர்? வயிறு வலி பொறுக்க முடியல, என்ன பண்ணுங்க டாக்டர்? வயித்து வலின்னு தெரியுது, அப்படியே பொறுக்க போற? ஐயோ டாக்டர், தாங்க முடியல டாக்டர். அதுக்கு தான் நாங்க இருக்கோம். பாக்குறேன் டாக்டர். வந்துட்டேன் டாக்டர். டாக்டர் தாங்க முடியல டாக்டர். தாங்க முடியல டாக்டர். ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கும் போலுக்கு. சரிங்க டாக்டர். நான் ஒரு இதுக்கான ட்ரீட்மெண்ட் 2 இருக்கு. சரி டாக்டர். ஒன்னு வந்து ஃபாஸ்டா எடுக்கும். சரிங்க டாக்டர். ரெண்டாவது வந்து ஸ்லோவா இருக்கிற ட்ரீட்மெண்ட். உனக்கு எந்த ட்ரீட்மெண்ட் வேணும்? எனக்கு ஃபாஸ்டா தான் டாக்டர். ஃபாஸ்டா தானா? எனக்கு ஃபாஸ்டா தான் டாக்டர். அப்பனா அந்த இம்போர்ட்டட் மாத்திரை தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த இம்போர்ட்டட் மாத்திரை எடுப்பா.
இதாங்க டாக்டர். இதை போடுப்பா. டாக்டர் இது எப்படி போடணும் டாக்டர்? உன் வாயில தான் போடணும். டாக்டர் சொல்லுங்க டாக்டர். காலைல ஒன்று போடு. சரி டாக்டர். மத்தியானம் ஒன்று போடு. சரி டாக்டர். ராத்திரி உயிரோட இருந்தா ஒன்று போடு. டாக்டர் யோ போடியா. டாக்டர் இது எவ்வளோ டாக்டர் மணி? 10,000 எடுப்பா. டாக்டர் 10,000? ஆமாப்பா டாக்டர். மாத்திரை இல்லாம வயிறு வலி சரியாயிடுச்சு டாக்டர். அதுதான் ஃபாஸ்ட் ட்ராக். குர்ரா மாத்திரை. இப்போ கவுண்டர்ல 10,000. ஒரு மாத்திரைக்கு வயிறு வலிக்கு 10,000 ரூபாய் போடுறாங்க அந்த ஆளு. டாக்டர் இதே மாதிரி 2 பேர் இருக்கிறானுங்க. இவர்கிட்டயே 10 லட்சம் அழகா இஸ்துட்டீங்க. 2 பேர் இருக்கிறாங்க. கூப்பிடுறேன் இஸ்துருங்க இன்னும் கொஞ்சம். சரி டோக்கன் நம்பர் 2 கூப்பிடுப்பா. டோக்கன் நம்பர் 2 குப்பசாமி. டாக்டர் டாக்டர் வயித்துல ஏதோ ஓடுது டாக்டர். டாக்டர் வயித்துல ஏதோ ஓடுது டாக்டர். டாக்டர் வயித்துல ஏதோ ஓடுது டாக்டர். இருப்பா வயித்துல தானே ஓடுது. நீயே ஏப்பா ஓடுற? டாக்டர் என்ன காப்பாத்துங்க டாக்டர். அதுக்கு தான் நாங்களா இருக்கோம். இருப்பா. டாக்டர் இங்க வந்து. டாக்டர் இங்க வந்து. என்னயா இது? இங்க வந்து. வெரி கிரிட்டிக்கலா இருக்கும் போல இருக்கு. டாக்டர் காப்பாத்துங்க டாக்டர். இதுக்கு ஒரு ஸ்கேன் எடுத்தா கரெக்டான பா. ஒரு ஸ்கேன் எடுத்துடலாம். ஒரு எக்ஸ்ரே எடுத்துடலாம். கூடவே ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்துடலாம். அப்படி யூரின் டெஸ்ட் எடுத்துடலாம். யோ என்னென்ன டெஸ்ட் கூட மொத்த டெஸ்ட் எடுக்கிறா. நீங்க அவனை போட்டு தள்ளணும். டாக்டர் இருப்பா டெஸ்ட் தான் எடுக்கிறோம். அந்த இந்தியன் ஸ்கேன் எடு. டிஜிட்டல் ஸ்கேன் பா. இது பார்க்கறது அப்படி இருக்கும். உடனே ரிப்போர்ட் வந்துடும். லைட்டா படு. டாக்டர் வயித்துல தான் டாக்டர் பிரச்சனை. பின்னாடி எடுக்கிறீங்க. இது பின்னாடி எடுத்தா தான் முன்னாடி வரும். அந்த மாதிரி ஸ்கேன் இது. இப்ப எடுக்கிற மாதிரி ரிப்போர்ட் எங்க? letter. This is not letter. This is scan. இந்த எலி தான் உன் வயிற்றுக்குள்ள யூரின் நேரமா இருந்துச்சு. தெரியுதா? இப்போ இந்த எலி வந்து உன் வயித்துல இருக்கிற மொத்த குடலே சாப்பிட போகுது. டாக்டர் எப்பனா காப்பாத்துங்க டாக்டர். அதுக்கு தான் இந்த டாக்டர்லாம் இருக்கும். கபர் சொல்றது கேட்கணும். பயப்படக்கூடாது. புரியுதா? சரிங்க டாக்டர். இதுக்கு வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கு. சரிங்க டாக்டர். ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும்பா. பரவாயில்லையா? பரவாயில்ல. நீங்க பாத்துப்பீங்களா? நான் பாத்துக்கிறேன் டாக்டர். பாத்துப்பீங்களா? பாத்து. பா இந்த ரெட் ஸ்கீம் எடுப்பா. இந்த போடு. உடனே தண்ணி குடி. இந்தா டாக்டர் வாந்தி வர மாதிரி அங்க எடுப்பா. டாக்டர் எலி. அதுதான் சொன்னல. இந்த எலி தான் இவ்வளவு நேரம் உன் வயிற்றுக்குள்ள இருந்து எல்லா வேலையும் பார்த்து நினைச்சு. எடு 10,000. சரி 5,000 கொடுப்பா. 5,000 5,000 என்னப்பா டாக்டர் போது நானே ஸ்கேன் எடுத்துறோம். ரிப்போர்ட் எடுத்துறோம். கூடவே எல்லாம் ஹாஸ்பிடல்ல வாந்தி எடுத்துருக்க. மொத்த ஹவுஸ் ஸ்கீம் சார்ஜ் உன் தலையில தான் கட்டணும். யோ இவட்ட 1 லட்சம் வைங்க. வீட்ல 10 ரூபாய் கேட்டே கவுண்டர்ல கட்டு போயா. சாப்பிட்டுறலாம். டாக்டர் இன்னும் ஒருத்தர் இருக்கிறாரு. அவருக்கும் கூப்பிடுறேன். அவர்கிட்ட இருந்து இஸ்துருங்க. ஓகே டோக்கன் நம்பர் 3 கூப்பிடுப்பா. டோக்கன் நம்பர் 3 நாராயணசாமி. யோ இதே ஒரு மாதிரி சவுண்ட் கேக்குது. டாக்டர் நாராயணசாமி வராரு. நாராயணசாமியா? பேர்ல வித்தியாசமா இருக்குதாயா? ஐயோ பேச. உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. டாக்டர் முடியல டாக்டர். முடியலையா? இவ்வளவு முடி வச்சுக்கிட்டு எங்கேயா முடியலன்ற? டாக்டர் பிரியாணி சாப்பிட்டு முடியல டாக்டர். எங்க ஒரு லிமிட் முடியல டாக்டர். இன்னும் அப்படி எடுத்த சாப்பாடு உட்காருங்க உட்கார முடியல டாக்டர். உட்காருங்க உட்காருங்க பர. இருங்க 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 கொஞ்சம் போறேங்க கொஞ்சம். இது என்னப்பா சாப்பிட்ட? என் ஃபேவரட் பிரியாணி. பிரியாணி உடம்புக்கு மேக்ஸிமம் கெடுதல்னு தெரியல. அடிக்கடி எடுக்க கூடாது பிரியாணி. ஒருவேளை எத்தனை தடவை பிரியாணி எடுக்கிறீங்க? எக்ஸ்ட்ரீம் 3 times. 3 times. எஸ் சாப்பிடுறதே 3 வேளை. அதுல 3 வேளையும் பிரியாணி சாப்பிட்டா இப்படி தான் நடக்கும். உபிச்சி டாக்டர். அந்த லாம்சர் இருப்பா. டாக்டர் பார்த்து செத்து போறீங்க. தாங்க முடியும். இது போடுப்பா. சீக்கிரம் தண்ணி குடி. சீக்கிரம் தண்ணி குடிப்பா.
சரியாச்சா? டாக்டர் ரொம்ப நன்றி டாக்டர். அப்படியே கிளம்பினே இருந்துருப்பா. இப்போ அந்த அட்டெண்டரை கூப்பிட்டு அப்படியே க்ளீன் பண்ணுறப்பா. கொஞ்சம் ஓகே பார்த்து வச்சிருப்பா ப்ளீஸ்ப்பா. ஓகே என்ன இப்படி நாராயணசாமி பேர்லேயே ஆமா இருக்கு. டாக்டர். ஐயோ டாக்டர். இப்போ 10 பேஷண்ட் இருக்காங்களா? அது பேஷண்ட் யாரும் இல்லை டாக்டர். சரி. இப்போ அந்த ஃபோன் வந்து யார் எத்தனை பேசு? ஹலோ. இப்போ பேஷண்ட்டாக தான் இருக்கும். சீக்கிரமா சொல்லு. ஓகே டாக்டர். டாக்டர் வெளியே கிளம்புறேன் சொல்லு. ஹலோ யாரு? அப்படியா டாக்டர் அவங்க அம்மா இறந்துட்டாங்களா? ஐயோ அது வந்துடும் கிளம்பி வந்துடும். டாக்டர் உங்க அம்மா இறந்துட்டாங்களாம். டாக்டர் டாக்டர் அம்மா ஒரு வாரத்துக்கு படிக்க வச்சியா? ஆமா டாக்டர், நீங்க தான் அது உதாசீனப்படுத்திட்டீங்க. அம்மா என் மகனே, நான் உன் ஆண்டவராகிய இயேசு பேசுகிறேன். தாயின் கடிதம் வாசித்ததும் உன் உள்ளம் உடைந்து போயிற்று. ஆம், நீ சிறு பிள்ளையாக இருக்கும்போது திடீரென ஏற்பட்ட தீ விபத்தினால் உன் இரு கண்களும் பழுதடைந்து நீ பார்வையற்றவனாய் மாறிப்போனாய். மருத்துவர்கள் பரிசோதித்து உன் தாயின் இரு கண்களையும் உனக்கு பொருத்தி பார்த்து அழகு பார்த்தார்கள் அல்லவா? நீ இவ்வளவு காலம் உலகை பார்த்து மகிழ்ந்து வாழ்ந்து வருவது உன் தாயின் கண்களால் தான். இந்த உலகம் என்னை அறிந்து கொள்ளாமல் பெருமையிலும் பாவத்திலும் புகழிலும் பணத்திலும் இச்சையிலும் சிக்கி தவித்த மக்களுக்கு என் வெளிச்சத்தை பிரகாசிக்க செய் உன் மூலமாக. முடிந்தது. இந்த ஸ்கிட்டுடைய ஒரு உட்கருத்து என்னன்னு கேட்டிங்கன்னா, டாக்டர் வந்து பணம் பொருள்னு சொல்லிட்டு தன்னுடைய வாழ்க்கையை இருளில் நடத்தின்னு போனார். சங்கீதம் 18:20 பிரகாரமாக தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார் என்ற வசனத்தின் அடிப்படையில் இந்த நாடகம் அரங்கேறியது. பாய்ஸுக்கு நன்றி. ஸ்கிட்டு சூப்பராக இருந்தது. எல்லாரும் ஜோராக கைத்தட்டி அவங்களுக்கு அப்ரிஷியேட் பண்ணுங்க. ஒரே நாளில் இவ்வளோ அழகாக நம்ம வயிறு குலுங்க சிரிக்க வச்சாங்க. அந்த ஒரு காமெடியில் நமக்கு ஒரு கருத்தை சொன்னாங்க. வார்டன் சாருக்கு ஒரு நல்ல கைத்தட்டல் கொடுத்துருங்க. எவ்ரி டைம் அவங்க நம்மளுக்கு ஸ்கிட் போட்டு நம்மளை வந்து வயிறு குலுங்க சிரிக்க வச்சு அதே நேரத்தில் ஒரு நல்ல சத்தியத்தை வெளிப்படுத்துகிறாங்க. ஸோ பெர்ஃபார்ம் பண்ண பாய்ஸ்க்கு எங்களுடைய நன்றி அண்ட் அப்ரிசியேஷன். அடுத்து சீனியர் கேர்ள்ஸ் டான்ஸ். Another
சொன்னாங்க, நம்ம கேரல்காரங்களும் வாழ்த்து சொன்னாங்க. அப்ப நீங்க? அப்ப நாங்களும் வாழ்த்து சொல்லி விடுவோம்ல. மேரி கிறிஸ்மஸ், மேரி கிறிஸ்மஸ், மேரி கிறிஸ்மஸ். ஹாப்பி கிறிஸ்மஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ். மேரி கிறிஸ்மஸ், மேரி கிறிஸ்மஸ், மேரி கிறிஸ்மஸ். எல்லாருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ். மேரி கிறிஸ்மஸ், மேரி கிறிஸ்மஸ், மேரி கிறிஸ்மஸ். ஹாப்பி கிறிஸ்மஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ். மேரி கிறிஸ்மஸ், மேரி கிறிஸ்மஸ், மேரி கிறிஸ்மஸ். எல்லாருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ். Hello children, clap your hands and give them appreciation. Okay, அடுத்து senior boys ஓட டான்ஸ். இது லாஸ்ட் டான்ஸ். സ്തുതിക്കാൻ തയ്യാറുള്ളവരെല്ലാം കരം ചേർത്തടിച്ച് പലരും പറയും വെറുമൊരു ആശയാണിത്, ഞാൻ പാടും ഇതെന്റെ പ്രത്യാശയാണ്. പലരും പറയും വെറുമൊരു ആശയാണിത്, ഞാൻ പാടും ഇതെന്റെ പ്രത്യാശയാണ്. ചിലർ ചൊല്ലും നന്നായി തോന്നാനുള്ളൊരു വെറുമൊരു വിശ്വാസം മാത്രം, ഇത് വെറുമൊരു വിശ്വാസമല്ല, ജീവിതമാണ് ജീവിതമാണ്. ചിലർ ചൊല്ലും നന്നായി തോന്നാനുള്ളൊരു വെറുമൊരു വിശ്വാസം മാത്രം, ഇത് വെറുമൊരു വിശ്വാസമല്ല, ജീവിതമാണ്. മഹത്വം സ്തുതി ബഹുമാനം പുകഴ്ചയും സ്വീകരിപ്പാൻ യോഗ്യനായോനങ്ങു മാത്രമേ. ആരാധിക്കുന്നു ഞങ്ങളങ്ങായി ഈ സഭയിൽ നിന്ന്, എല്ലാരും ഒന്നായി പാടാമോ. മഹത്വം സ്തുതി ബഹുമാനം പുകഴ്ചയും സ്വീകരിപ്പാൻ യോഗ്യനായോനങ്ങു മാത്രമേ. ആരാധിക്കുന്നു ഞങ്ങളങ്ങായി ഈ സഭയിൽ നിന്ന്, എല്ലാരും ഒന്നായി പാടാമോ. Ladies and gentlemen, you are not ready for this. Get ready? I'm a king, but I vibe with my saint. They call me a bad man, that's a fucking good thing. Mama said swing back when another man swings, so I make my mama proud and they make their heads ring. Father forgive me, I can't forgive them. You know my history, know what I did then. And what I do now, a whole lot worse. Heavy is the head, it's a blessing and a curse. நமக்காக
Ho, 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 ho. Merry Christmas. Merry Christmas. Ho, ho, ho! Merry Christmas! தேங்க்யூ பாய்ஸ். ஓகே, ப்ரோக்ராமோட நிறைவு பகுதிக்கு நம்ம வந்திருக்கிறோம். இப்போ வந்து ஓட் ஆஃப் தேங்க்ஸ் மிஸ்ஸஸ் அனிதா கிரேஸ்பால், த சூப்பரண்டன்ட் ஆஃப் ஹோம்ஸ். அதுக்கப்புறம் நம்முடைய ஊழியர் அவர்கள் இறுதி நிறைவாக ஜெபித்து இறையாசி கூற நாம் இந்த கிறிஸ்மஸ் ப்ரோக்ராமை நிறைவு செய்யலாம். நான் நன்றி சொல்வதற்கு முன்பாக நம்ம பெரியவங்க எல்லாம் எழுந்து ஒரு ஸ்டாண்டிங் ஓவேஷன் நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம். தயவு செய்து பெரியவங்க எழுந்து ஒரு ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அடிப்புலி பர்ஃபார்மன்ஸ், பிள்ளைங்க எல்லாம் அழகா பெர்ஃபார்ம் பண்ணீங்க. உங்களுக்காக பெரியவங்க எழுந்து அந்த அப்ரிசியேஷன் காட்டுறாங்க. ஸோ தேங்க்யூ. ஓகே, ஸோ இப்போ நம்ம நன்றி சொல்கிற நேரம். ஜீசஸ் த ரீசன் ஃபார் த சீசன். We give all the praise, honor and glory to him, our Lord and Savior Jesus Christ, the light of the world, Emmanuel, Prince of Peace, wonderful and counselor, our redeemer, our friend. இவ்விழாவை நடத்தி கொடுத்த பிரதர் சாலமன் அவர்களுக்கு எம்பிகேஜி பண்ணையின் சார்பாக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். எல்லா விழாவுக்கும் அவர் வந்து அவர் ஈவன் லீவு போட்டுட்டு கூட பர்மிஷன் போட்டுட்டு கூட எங்கள் விழாக்களுக்கு எல்லாம் ப்ரோக்ராம்ஸ்க்கு வந்து அவர் பார்ட்டிசிபேட் பண்ணுவார். அவர் வந்தால் தான் எங்களுக்கு திருப்தி, எங்களுக்கு சந்தோஷம். அது கிறிஸ்மஸ் ஆகட்டும், இல்லை ஸ்டாஃப் ஃபேர்வெல் ஆகட்டும், எந்த ப்ரோக்ராம் ஆனாலும், ஈவன் ஃபார் த ஃபேர்வெல், ரிட்டையர்மெண்ட் ஃபேர்வெல்க்கும் வராரு, ஈவன் ஃபியூனரல் ஆஃப் எல்டர்ஸும் வராரு. ஸோ வி தேங்க்யூ சார். உங்களுக்கு எங்களுடைய எம்பிகேஜி பண்ணையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறோம். அடுத்து துவக்க ஜெபம் செய்து இந்த விழாவை ஆரம்பித்து சிறப்பித்த பிரதர் ஏசுராஜன் அவர்களுக்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறோம். அடுத்து ஸ்பெஷல் தேங்க்ஸ் கோஸ் டு மிஸ்டர் பிரேம் சிங் ஃபார் த ஃபேண்டாஸ்டிக் மெசேஜ். ரொம்ப அருமையான ஆழமான சத்தியத்தை பிள்ளைகளுக்கு புரியுமாறு தெளிவாக அவர்களுக்கு ஏற்ற விதத்தில் நீங்கள் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக கொடுத்தீங்க. நம்மளோட நல்ல மேய்ப்பர், இஸ் அவர் ஃப்ரெண்ட், வி ஆர் ஸ்பெஷல் டு ஹிம். அவர் ஒரு வழிகாட்டி, அவர் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறார், நம்மை பாதுகாக்கிறார். அவரோடு கூட நம்ம உறவை மேம்படுத்த வேண்டும், தினமும் வேதம் வாசித்து ஜபிக்க வேண்டும் என்று பிள்ளைகள் டான்ஸ் ஆடி கொண்டாட்டத்தை எல்லாம் முடித்த பிறகும் இந்த சத்தியங்களை நீங்கள் உள்ளத்தில் வச்சு, இந்த கருத்துக்களை வச்சு நீங்கள் உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவத்தில் வளரணும்னு நாங்கள் ஜெபிக்கிறோம், நாங்கள் ஆசைப்படுகிறோம். ஸோ ஐரின்க்கும் மிஸ்டர் பிரேம் சிங்க்கும் எங்கள் உளமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறோம். ஐரின் அக்கா எல்லாருக்கும் ஃபெமிலியர், காலேஜ் ஆஃப் நர்சிங்லேருந்து வருவாங்க. ஸோ தே ஆர் இன்வால்வ் இன் டீன்ஸ் மினிஸ்ட்ரி அண்ட் IMTV. ஸோ வி ஆர் ஹானர்ட் டு ஹேவ் யூ. அடுத்தது டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ண பிள்ளைகளுக்கு நாங்கள் நினைக்கவே இல்லை இவ்வளோ அழகாக நீங்கள் இவ்வளோ ஷார்ட் டைம். பிள்ளைங்களுக்கு வந்து ஆஃபர்லி எக்ஸாம் இருந்தது, 23rd தான் முடிந்தது. ஆனாலும் அவங்களோட ஃப்ரீ டைமை ஸ்பேர் பண்ணி
எங்ககிட்ட வந்து அவங்க ரொம்ப உற்சாகமாக இந்த டான்ஸ் ஆடி அழகாக பெர்ஃபார்ம் பண்ணீங்க. உங்களுக்கு நீங்களே ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த டான்ஸ் ப்ராக்டிஸ்க்கும் இந்த பிள்ளைங்களை தயார் பண்ணுறதுக்கும் எனக்கு உதவி செய்த எல்லா காலேஜ் கேர்ள்ஸ்க்கும் என் உள்ளத்த ஆழத்துலேருந்து நன்றி செலுத்துகிறேன். அவங்க இல்லாமல் நான் தனியாக இதை பண்ணியே இருக்க முடியாது. ஸோ தேங்க்யூ கேர்ள்ஸ், காட் பிளெஸ் யூ. அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் கோஸ் டு வடிவேலு ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் டெக்கரேஷன். எவ்ரி இயர் அவர் தன்னோட டைமையும் தன்னுடைய மணியையும் சாக்ரிஃபைஸ் பண்ணி எம்பிகேஜி பண்ணையை மறக்காமல் அவர் இன்ஸ்பயர் பண்ணி கூட அவங்க எல்லாம் வடிவேலு அண்ட் கோ சில பிள்ளைங்க இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாம் சேர்ந்து இது இவ்வளோ அழகாக ஒரு கிறிஸ்மஸ் வைபை கொடுக்குறாங்க. அதுக்காக நாங்கள் உங்களுக்கு எம்பிகேஜி பண்ணையின் சார்பாக வடிவேலு அண்ட் கம்பெனி வி தேங்க்யூ. காட் பிளெஸ் யுவர் ஒர்க், காட் பிளெஸ் யுவர் ஃபேமிலி. அடுத்தது எல்லாரும் நான் சொல்கிறதுக்கு முன்னாடி ஜோராக கை தட்டுங்க. ஆதர்ஷ் அண்ணாக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எவ்ரி இயர் அவர் ஃப்ரீ வீடியோ ரெக்கார்டிங் பண்ணி கொடுக்குறாரு. ஸோ ஈ பிரிங்ஸ் இஸ் ஓன் எக்யூப்மெண்ட். இது ரெக்கார்ட் பண்ணுறதும் இல்லை, எடிட் பண்ணியும் எங்களுக்கு கொடுக்குறாரு. ஸோ காட் பிளெஸ் யூ அண்ட் வி தேங்க்யூ ஃப்ரம் எம்பிகேஜி பண்ணை. அடுத்தது if I've left anyone, did I leave anyone? Last but not the least, ஜோரா இன்னும் கை தட்டுங்க. யாருக்கு சொல்ல போகிறேன்? எங்களோட டைரக்டர் சாருக்கு எங்களுடைய நன்றியும் மரியாதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் எங்கள் பின்னாடி இருந்து எங்களை ஊக்குவித்து எங்களுடைய தேவைகளை எல்லாம் மனமோவந்து கொடுத்து எங்களை என்கரேஜ் பண்ணுகிற நம்மளோட டைரக்டர் சாருக்கு எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். காட் பிளஸ் யூ சார். ஓகே, டிட் ஐ லீவ் எனிஒன்? வந்திருக்கிற அனைவருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒவ்வொரு முறையும் நம்மளோட கிறிஸ்மஸ் விழா போன வருஷத்தை காட்டிலும் இந்த வருஷம் இட் இஸ் இம்ப்ரூவிங் பிகாஸ் ஆஃப் ஆல் ஆஃப் யுவர் ப்ரேயர்ஸ். உங்களோட ஜெபங்கள், உங்களுடைய சப்போர்ட், நீங்கள் வந்து எங்களை என்கரேஜ் பண்ணுறது எங்களுக்கு அது ரொம்ப ஊக்குவிக்கிறதா இருக்கிறது. இங்கே வந்திருக்கிற எல்லா பழைய மாணவர்களுக்கும், ஸ்டாஃப்ஸுக்கும், அப்புறம் ஸ்பெஷல் பாஸ்டர்ஸ்க்கும் எல்லாருக்கும் எம்பிகேஜியின் பண்ணையின் சார்பாக என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ. இந்த கிறிஸ்மஸ் ப்ரோக்ராமை டான்ஸ் மற்ற எல்லாத்தையும் சிறப்பாக நமக்கு ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்த நம்முடைய சூப்பரண்டன்ட் ஆஃப் ஹோம்ஸ் மிஸ்ஸஸ் அனிதா கிரேஸ் பால் அவங்களுக்கு நம்முடைய நன்றியை கரங்களை தட்டி நம்ம சொல்லிடலாம். நம்முடைய அழைப்பை ஏற்று வந்த எல்லா விதமான நம்முடைய லோக்கல் ஸ்பான்சர்ஸ், வெல்விஷர்ஸ் எல்லாருக்கும் நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லாருக்கும் சிறப்பாக ஒரு ஃபெலோஷிப் டின்னர் பக்கத்தில் இருக்கிற நம்ம டைனிங் ஹால் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கிறோம். நம்ம ஜெபித்து இறையாசி பெற்ற பிறகு நம்ம எல்லாரும் அதில் டைனிங் ஹாலுக்கு போகணும். அதுக்கு நமக்கென்று சிறப்பாக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்க அந்த ஸ்பெஷல் டின்னரில் பங்கு பெற்று செல்லும்படி அன்போடு ஒவ்வொருத்தரையும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். நம்ம எல்லாரும் தேவனுக்கு முன்பாக நாம் எழுந்து நிற்போம். ஜெபத்தோடு இந்த கிறிஸ்மஸ் விழாவை நிறைவு செய்வோம். பிள்ளைகள் எல்லாரும் கண்களை மூடுவோம். நமக்காக பாலகனாக பிறந்த ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார். நாம் அவருடைய பார்வையில் நாம் எல்லாரும் விலையேற பெற்றவர்கள். அவர் நமக்கு மேய்ப்பராக இருந்து நம்மை நடக்க வேண்டிய வழியில் நடத்துகிறார். நம்முடைய தேவைகளை சந்திக்கிறார், நம்மை பாதுகாக்கிறார். அந்த ஆண்டவருக்கு நம்ம எல்லாரும் நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போம். மகா பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இருளில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை காணும்படியாக, மரண பயத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு அருணோதயமாக இந்த பூமியில் உதித்த எங்கள் ஆண்டவரும் எங்கள் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை நாங்கள் நன்றியுள்ள இருதயத்தோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் மாத்திரம் இந்த பூமியில் பிறவாதிருந்தால்
நாங்கள் எங்கள் பாவங்களிலே செத்து அழிந்திருப்போம். ஆனாலும் எங்களுக்கு வாழ்வு உண்டாகும்படி, நாங்கள் வாழ்ந்து சுகித்திருக்கும்படி, நாங்கள் இழந்து போன தேவ சாயலை திரும்பவும் பெற்றுக்கொள்ளும்படி எங்களுக்காக இந்த பூமியில மனு உருக்கொண்டு, ஆதியிலே வார்த்தையாயிருந்த ஆண்டவர் நீர் பூமியிலே மனிதனாக பிரவேசித்ததை நாங்கள் பாடல் மூலமாக, நடனத்தின் மூலமாக, நாட்டியத்தின் மூலமாக, உம்முடைய வசனத்தின் மூலமாக நாங்கள் கேட்டு மகிழ்ந்தோம், கொண்டாடினோம். இந்த கூடுகையினுடைய தொடக்கம் முதல் முடிவு பரியந்தம் உடைய பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு இருந்து நடத்தினமைக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதியையும் கனத்தையும் மகிமையையும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கே செலுத்துகிறோம். விசேஷமாக இந்த நாளில் பார்ட்டிசிபேட் பண்ண எல்லா பிள்ளைகளுக்காக, ஆண்டவருடைய வார்த்தையை சொன்ன உடைய ஊழியக்காரர்களுக்காக, இங்கே வந்து ஜெபித்து ஆசீர்வதித்த உடைய ஊழியக்காரர்களுக்காக, அழைப்பை ஏற்று வந்திருக்கின்ற முன்னாள் இந்நாள் மாணவ மணிகளுக்காக, பணியாற்றுகிறவர்களுக்காக, இந்த நிறுவனத்துக்காக, இதை இயக்குகிற இயக்குனருக்காக, அவரோடு உதவிக்கரம் கொடுத்து இந்த ஊழியத்தை செய்கின்ற எல்லா ஸ்டாஃபுக்காக, ஸ்கூல் டீச்சர்ஸ் எல்லாருக்காகவும், விசேஷமாக இந்த நிறுவனத்தை பணத்தாலும் ஜபத்தாலும் பொருளாலும் தாங்குகிற எல்லா வெல் விஷஸ்க்காக நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்தி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமீன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இருப்பதாக, ஆமீன். God bless you.